ஹாய், வெல்கம் டு ஜேஎம்வி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை மொச்சை வச்சு ஒரு கிரேவிங்க. இது தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதையே நீங்கள் காஞ்ச மொச்சை வச்சு கூட ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் நீங்கள் 2-3 விசில் விட்டு செய்யலாம். இன்றைக்கி நான் மொச்சை காய் இருக்கும்ல, அதை உரித்து தான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி மொச்சை காய் இருக்குல்ல, இது ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மொச்சையை நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு இதை வாஷ் பண்ணி நீங்கள் குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 2 விசில் விட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாய் தூள்லாம் போட போகிறோம். பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா 1 டைம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஒரு சின்ன காஞ்ச மிளகாய் 2 துண்டா 3 துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா. இப்போது 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவுக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு நான் இன்றைக்கி சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச தூளாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சாம்பார் தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன தக்காளி 2 கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1 நிமிஷம் போல் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி அந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த மொச்சையை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவில் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மொச்சையிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், மசாலாவுக்கும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ தண்ணி தேவையான அளவு ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்க்குறேன். இது இல்லைன்னா கூட கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மொச்சை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் சாம்பார், தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.